பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்மளை எல்லாரும் மதிக்கணும், நம்மளை எல்லாரும் வரவேற்கணும், நம்மளை என்கரேஜ் பண்ணணும், நமக்கு எல்லாரும் உதவி செய்யணும், அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது உண்டு. ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு அதை செய்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே அதில் எல்லாவற்றிலும் நம்ம குறைவாகத்தான் இருப்போம். நம்ம மற்றவர்களை மேன்மையாக நம்ம நினைக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு ஓடி போய் நம்ம உதவி செய்கிறோமா அப்படின்னா அதுலேயும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் நம்மை மதிக்கணும், நம்மளை என்கரேஜ் பண்ணணும், நமக்கு உதவி செய்யணும், நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்கணும், நம்மளை மதிக்கணும், இப்படி நம்ம எதிர்பார்க்கிறது உண்டு. அதுக்கு வேதத்தில் இருந்து ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறாங்க, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நல்ல ஒரு அட்வைஸ். முதல்ல நம்ம செய்யும் பொழுது நமக்கு மற்றவர்களும் அதை செய்ய முன் வருவார்கள் என்பதனுடைய விளக்கம் தான் இந்த வசனம். உன்னை போலவே பிறனையும் நேசி என்கிற அந்த வார்த்தையினுடைய மறு வடிவமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம விரும்புகிறதை மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறதை நாம் முதலில் ஆரம்பித்து மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, மற்றவர்களை மதிக்கும் பொழுது, மற்றவர்களை என்கரேஜ் பண்ணும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கும் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு சேரும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.